எல்லாரும் வாங்க, இன்னைக்கு மீன் சாப்பிடலாம். இன்னைக்கு தம்பிமாருக்கெல்லாம் ஸ்கூல் லீவு, வாங்கினே மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னாங்க. சரி நானும் போனேன். மத்தியானம் ஒரு வேலை இருக்குது அப்படின்னேன். நமக்கு வேலை முக்கியமாக சோறு முக்கியமானாங்க. சரி நமக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். மீனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் தான் அடுக்கி வச்சேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சரி அப்படியே என் தங்கச்சி அறுத்து கொடுத்தா, நானும் எல்லாம் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அந்த செதுலெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்பு சமையல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாப்பா தான் சமைக்க போகிறாங்க. இப்போ க்ளீன் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, அதை பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. அப்படி இப்படி போராடி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும். எல்லா மீனையும் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வீட்டுக்கு எடுத்து போய் தேங்காய் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகை போட்டு வேறு பாட்டி சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே உள்ளே கவுத்தியாச்சு. சமையல் நாங்கள் தானே. அப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதோடு அப்படியே தக்காளியும் சேர்த்து போட்டு நல்லா கிளறி விட்டோம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட மறந்துட்டோம். அப்புறம் கடைசி அப்படியே போட்டோம். மீன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன போடணும்னு என் தங்கச்சி சொல்லுவா. பாப்பா என்னென்ன போடணும்? இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு அது வதங்கினோடனே தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டுடணும். கொத்தமல்லி கடைசி போடணும். கருவேப்பிலை போட்டு இந்த மசால் பொடி. நாங்கள் திருப்பதியில் தான் மசாலா வாங்குவோம். நீங்கள் எந்த ஊரில் மசாலா வாங்குவீங்க கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பதியில் லட்டு தானே கேள்விப்பட்டீங்க, மசாலா கேள்விப்படலானே ஒரு நாளா. அப்புறம் திருப்பதி மசாலா பொடி அப்படியே தூவி விட்டுட்டு இது தேங்காய் வெள்ளைப்பூடு உரித்து மிக்சியில் அடிச்சிடணும். பாப்பா இது என்னது? இது வீட்டில் ஆட்டின மசாலானே நாங்களே செஞ்சது. அது கொஞ்சம் போட்டுக்கோ. நாங்கள் இந்த குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை. அது பதில் தேங்காயும் வெள்ளைப்பூண்டையும் மைய அரைச்சி குழம்புல கலக்கியாச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் மீனை உள்ளே இறக்கி கொதிக்க விட்டு மூடி வச்சா முடிஞ்சு வச்சு குழம்பு ரெடி. எண்ணெய் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். ஏன்னா வீட்டில் 10 பேர், நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா பாட்டியும் காலையில் இருந்துச்சு மறுபடியும் காலையில் குழம்பாக்கணும். அதனால் சேர்த்து வைக்கிங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை ஊற்றி விட்டோம். சுவையான மீன் குழம்பு சூப் ரெடி பண்ணிட்டோம். மீனை சாப்பிடுவோம். குழம்பு அதிகமாக இருந்துச்சுன்னா டம்ளரில் ஊற்றி குடிச்சிட வேண்டியதான். ஏன்னா மீன் குழம்பு மறுநாள் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்பாங்க. அதனால் மறுநாளுக்கும் சேர்த்து வச்சுட்டேன். எப்படி ஐடியா? வாங்க சாப்பிட்லாம், நீங்களும் சாப்பிட வாங்க. நீங்கள் இந்த மாதிரி கிராமத்தில் சின்ன வயசில் மீன் பிடிச்சி சமையல் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா ஃபேமிலியாக? கமெண்ட் பண்ணுங்கள். கிராமங்களுக்கு பிடிச்சவங்கன்னா வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.